Rahman Foundation நடத்துகிற சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா அந்த அண்டர்பிரிவிலேஜ்ட் குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹார்மன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் வந்து அதுக்கோசம் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 5 வருஷமாக சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா கற்றுட்ருக்காங்க. ஹார்மனோட சப்போர்ட்டில் போயிட்டு அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்ணிருக்காங்க. இதை வந்து 200% மாற்ற போகிறோம் ஸ்லோவாக. மெயினாக அண்டர் ப்ரிவிலேஜ் இல்லை 5 வருஷமாக கற்றுட்டு இருக்கோம். சன்ஷைன் வந்து ஆர்கெஸ்ட்ரா, ஹார்மன் வந்து ஒரு 2 வருஷமா. சார் இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மியூசிக்கல் காலேஜ், முக்கியமான காலேஜுக்கு வந்து யூனிவர்சிட்டியோட டைப் இருக்கிற மாதிரி இந்தியாவில் கூட ஒரு முக்கியமான நிறுவனங்கள் செய்யும்போது இந்திய பாரம்பரிய இசை மற்றும் மாணவர்களின் இசைக்கான ஆர்வம் உலக அளவிலான பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து இப்போ இந்தியாவில் மட்டும் சொந்தம் இல்லை, அதாவது இந்த கலாச்சாரம் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து உலகத்தில் எல்லாருமே செட்டில் ஆகிருக்காங்க. அண்ட் ஸோ ஒரு பெரிய மாற்றம் நடந்துருக்கு. அந்த மாற்றத்தோட ப்ராப்ளி ஒரு பிரிக்னு சொல்லலாம் அது. அண்ட் இன்னும் 5 வருஷத்தில் வந்து இதோட விளைவுகள் தெரியும். அண்ட் ஏஜ் லிமிட் வந்து அவங்களாம் 8 வயசு 7 வருஷம் சேர்ந்தாங்க. இப்போ வந்து 13-14 வயசு இல்லை, லிமிட்டே இல்லை. லிமிட்ல அதே நம்ம கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். அதாவது நியூயார்க்கில், அப்புறம் சுவிட்சர்லாண்டில், ஃப்ரான்ஸில் அதே மாதிரி நம்ம திரை இசைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இல்லைங்க. அதெல்லாம் ஓல்டர் ஜென்ரேஷன் இருக்காங்க, யங்கர் ஜென்ரேஷன் கற்றுக்கல. ஸோ அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா இருந்துச்சு. எல்லா இசையுமே வந்து பாரம்பரிய இசைகளை விட்டு நம்ம வெஸ்டர்ன் நிறைய பழைய மியூசிக்லாம் இதெல்லாம் போயிடும் இல்லை, அது இருக்கு. இந்த ஸ்கூல் வந்து மெயினாக இங்கே இல்லாதது கற்று தரணுன்றது தான் ஆசை. அதுதான் பண்ணுறோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, மியூசிக் காலேஜ், அங்கே போய் பார்க்கும்போது அமேசிங் திங்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நாதஸ்வரம், நாங்கள் ஒரு தடவை சீஃப் கெஸ்ட்டாக போனாங்க. ஸோ அதுவும் நடக்குது, இதுவும் நடக்கும். நிறைய பாடல்களுக்கு இசையமைப்பது இல்லாமல் தற்போது நீங்கள் நிறைய இடத்துல வெளிநாடுகளில் வந்து ஆல்பம் மூலமாக மட்டுமே நிறைய கட்சி இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக தமிழகத்தில் வந்து சினிமா பாடல்களுக்கு இருக்கக்கூடிய இசைக்கு தனியான இசை, அதாவது ஆல்பமாக கொடுக்கக்கூடிய இசைகளுக்குமான ஆர்வம் இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு. சினிமா பாடலுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கு. எனக்கு தெரியாது பாடலாம். இது மெயினாக இந்த ப்ரெஸ் மீட் வந்து இந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா அப்புறம் ஹார்மனோட சப்போர்ட் அது தனியாக சொல்கிறேன். கற்றுட்டு வந்து இவர் தான் ஸ்ரீனிவாசமூர்த்தி மென்டர் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ராக்கு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்கலாம். இவர் தான் வந்து ஒரு 3 வருஷமா இவர் தான் அவங்கள வேற லெவல் கொண்டு வந்திருக்காரு. நம்ம மியூசிக்கை கனெக்ட் பண்ணுறோம். அதனால கேளுங்க. ஓகே, ஜெனரலி இப்போ நான் இதுக்குள்ள வந்து 3 வருஷம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஆச்சு. அதர்வைஸ் நான் வந்ததுக்கு அப்புறம் we have taken around 26 பேர் எடுத்திருக்கோம். மொத்தமாக இப்போ வந்து 40 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு 4-5 பேர் அவங்கள நின்றுட்டாங்க, நான் முடியாது கஷ்டம்ட்டு. ஸோ டுடே இவங்க 34 பேர் இருக்காங்க. அதில் 13 பேர் ஃபர்ஸ்ட் பேட்ச் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதில் 14 பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் சொல்லலைன்னா அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றிருக்கேன். இப்போ அவங்க முதல்ல வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வியோல வாசிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் கஷ்டமானது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தோணுச்சு. ஸோ வெளியில் அனுப்புறதுக்கும் இஷ்டம் இல்லை. ஸோ அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றி வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டிருக்கோம். அங்கே கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அவங்களும் வந்துடுவாங்க. அது இல்லாமல் சின்ன பசங்க இல்லை நட்டாங்க செகண்ட். அதுக்கப்புறம் இருக்கிற பேட்ச் வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் வேணும். ஒரு பர்ஃபார்மிங் ஸ்டேஜ் வர்றதுக்கு 2 வருஷம் வேணும். 34 சேர்த்து 3.
அதில் லாஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் 3-4 வருஷம் வேணும். பிகாஸ் ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 5-6 வருஷத்துக்கு நம்ம பேசக்கூடாது அதை பற்றி, அதுக்கப்புறம் தான் பேசணும் அது வாசிக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ண மாட்டோம் அதில் வர்றதுக்கு. மீன்வைல் இவங்கள பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க அங்கே இங்கே. நாங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு பார்த்து தான் எடுக்கிறோம். இனிமேல் சும்மா வந்தவங்களால எடுக்கவும் முடியாது. ஸோ யாருக்கு அதில் ஆர்வம் இருக்குன்னு நமக்கு புரியுறதோ அவங்க கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சிருக்கும். சில பேர் தெரியாமல் கற்றுக்கிறது வேற விஷயம். கற்றுக்காமலே கூட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பை பர்த் வந்திருக்கும். சில பேருக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம். தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டு. ஸோ மியூசிக்ன்றது வந்து ஒரு 1000 பேர் எடுத்தோம்னா அதில் வடிகட்டி 2 பேர் 3 பேர் தான் அவங்களுக்கு வரும் மெயினாக. ஏன்னா இது வந்து அவ்வளோ டெடிகேஷன் வேணும், அவ்வளோ சுதி ஞானம் வேணும், அப்புறம் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அதாவது நார்மல் பேக்ரவுண்ட் இருக்கவங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங் என்ன நோக்கத்துக்காக? அவங்க வந்து இந்த டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பசங்களை கூப்பிட்டுனா அவங்க வந்து டெஃபினெட்லி இன்னும் அதிகமாக காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடிடுவாங்க. பட் இந்த மாதிரி இவங்க வரும்போது எங்களோட டெடிகேஷன் அப்புறம் எங்களுடைய ஆனஸ்டி பார்க்கும்போது நம்மளுக்கே உங்களை இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணோம். இந்த சோஷியல் அந்த பேரியர் உடையணும், பணக்காரன் ஏழன்ற பேரியர் உடையணும், அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது இல்லையா. மியூசிக்கில் தான் அது பண்ண முடியும். ஸோ அது ஒரு மெயின் குறிக்கோளாக எங்களுக்கு. ஆக்சுவலி ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பண்ணணும்னு ஆசை. சென்னையில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, அதுக்கு வந்து நிறைய நாளும் 5 வருஷம் இருக்கு, இன்னும் ஒரு 6 வருஷம் நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு லெவல் போனவுடனே அவங்களை வந்து வெளிநாடு அனுப்பிச்சு அந்த ஒரு அது ஃப்ரான்ஸ் இல்லை ஸ்காட்லாண்டில் கன்சர்வேட்டிவ்ல ஒரு 6 மாதம் அவங்களே விட போகிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் கரெக்ட், ஏரமான் ஃபவுண்டேஷன். கண்டிப்பா இந்த மெயினாக இந்த கமிட்மெண்ட், மியூசிக் இருக்கிற கமிட்மெண்ட், அதனால தான் பண்ணுறோம். எல்லாருக்குமே எங்கள் ஹோல் டீமுக்கு வந்து யாருமே நிறைய பேர் காசு இல்லாமல் இவரெலாம் இது பண்ணுறதே வித்தவுட் மணி பண்ணுறாரு, அவரோட பேஷனாக பண்ணுறாரு. இருக்கும் பட் எனர்ஜி என்னோட எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும், வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணும், அதுக்கப்புறம் நாட்டை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அதான் சும்மா அகல காலை வச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் வாயில் மட்டும் சொல்லாமல் we wanted to prove it, we wanted to keep this an experiment. And இதுதான் என்னோட நெக்ஸ்ட். இப்போ இந்த பசங்கள்லாம் நல்ல ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சுட்டு இவங்க பேர் இருக்கும்போது அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் அவார்ட். எல்லாரோட வாங்கியாச்சு சொன்ன மாதிரி. என்னோட பெட்டரா வரணும் தான் இந்த ஸ்கூலில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் என்னோட பெட்டரா வாசிக்கணும், என்னோட பெட்டரா கம்போஸ் பண்ணணும். இங்கேயா இங்கே நீ பார்க்கணும், நீங்கள் பியானோ வாசிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை பயந்து போயிடுங்க. சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா இவர் நான் வந்து தோசைக்காரன் கிடையாது. ஐ திங்க் அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கோம். எதுவுமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இப்போ வந்து ஒரு புதுமையான இசை. இப்போ ராஜா சார் எடுத்தீங்கன்னா வந்து புத்தபெஸ்ட் போறாரு, இல்லை லண்டன் போறாரு ஆர்கெஸ்ட்ராக்கு. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா இங்கே இல்லை. பழைய ஆளுங்க எல்லாம் வாசிச்சவங்கலாம் ஸ்லோவாக ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பள்ளியில் வந்து அதை ட்ரெயின் பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன், இந்த பிராஸ் செக்ஷன். ஸோ நம்ம ஊரில் நம்ம காசை வந்து நம்ம ஆளுங்களே கொடுக்கலாம். மெயினாக அதுதான் குறிக்கும்.